ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு அருமையான சுவையில் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் வைக்க போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாளானாலும் நாக்கிலே நிற்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்காயோட இந்த மாங்காய் இந்த சின்ன வெங்காயம் சேரும்போது பார்த்தீங்க அதோட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு அபரிமிதமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம துவரம்பருப்பு தான் எடுக்க போகிறோம். 200 மில்லிகிராம் துவரம்பருப்பு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம அதை கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ கழுவியாச்சுங்க. இது ஊற வைக்கலாம் தேவையில்லை. இப்போ வந்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 பங்கு துவரம்பருப்புனா 3 பங்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க. பருப்புக்கெல்லாம் இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ ஒரு 7 சின்ன வெங்காயத்தை நான் தோல் உரித்து போட்டிருக்கேங்க. ஒரு தக்காளி கழுவிட்டு போட்டிருக்கேன். இந்த தக்காளி வந்துட்டு முழுசாகவே போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை வந்துட்டு கழுவிட்டதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம், உங்களுக்கு பெருங்காயம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சலாம். இதில் வந்துட்டு ஆவி வந்த பின்னாடி நம்ம வந்துட்டு வெயிட் போட்டுக்கலாம். இந்த சாம்பார் வந்துட்டு சாதம், இடியாப்பம், ஆப்பம், அப்புறம் வந்துட்டு இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரான மேட்சாக இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்த பின்னாடி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாங்க. நான் 4 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு குக்கர் எந்த அளவுக்கு விசில் விட்டால் பருப்பு நல்லா வெந்து வருமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து விசில் விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் 2 முருங்கைக்காய்கள் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 8 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு மாங்காய் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். 5 பச்சை மிளகாய் வந்துட்டு நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேங்க. நம்ம தக்காளி ஆல்ரெடி சேர்த்துட்டதுனால நம்ம வந்துட்டு தக்காளி வேறு சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு வேறு பாத்திரத்துக்கு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ அதை நம்ம வந்துட்டு பருப்பு வேக வச்ச அதே குக்கரில் தான் வந்து நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். குக்கர்னால் வந்துட்டு நம்ம குக்கரில் வெயிட் போட்டுலாம் வைக்க போகிறது இல்லைங்க. அது சட்டியில் வைக்கிற மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு முதல்ல நம்ம தாளித்து விட்டுட்டோன்னா அதோட சுவை மனம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது கடுகு சேர்த்துக்கலாம், உளுந்தம்பருப்பு, இப்போ வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி வாசனைக்காக மிளகாய் வத்தல் வந்து கிள்ளி போட்டுக்கலாம். 2 மிளகாய் வத்தல் வந்துட்டு நான் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காய், மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்துட்டு ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. இதோட வதக்கி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். இந்த முருங்கைக்காய், மாங்காய் வச்சுட்டு பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு கமன்னு வாசனை வீடே நிறைஞ்சிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்குங்க இந்த வதக்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்குமே வதக்கணுங்க. அந்த மாங்காய் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பருப்பு இருக்கு இல்லையா, பருப்பு வேக வச்சோம் இல்லையா, இந்த பருப்பையும் வந்துட்டு இப்போ இந்த காய்களோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி வந்துட்டு நான் உங்களுக்கு இதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு 5 நிமிடங்கள் கூட ஆகாதுங்க இந்த சாம்பார் பொடி அரைச்சி வச்சுக்கிறதுக்கு. நம்ம 1 மாதத்துக்கு தேவையான சாம்பார் பொடி கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட போகிறேன். இது ரொம்பவே ஈஸி தாங்க இதோட இந்த சாம்பார் பொடி அரைக்கிறது. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடி போட்டுட்டு ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டிருக்கிறதுனால நம்ம இதில் மஞ்சள் பொடி சேர்க்குறது இல்லைங்க. உங்களுக்கு மஞ்சள் கலர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டு வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். அந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். ஒரு 12 நிமிடங்கள் ஆகுங்க. இந்த முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிடங்களில் சாம்பார் ரெடி ஆயிரும். நல்லா கொதித்த பின்னாடி நல்லா கொதிச்சு கொஞ்சம் காய் வெந்த பின்னாடி உப்பு போடலாம். எதுக்காக அப்படின்னு சொன்னால் அந்த முருங்கைக்காய் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வேகாது. உப்பு முதலே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கொஞ்சோண்டு எண்ணெயை வந்துட்டு தாளிக்கிற கரண்டியில் காய வச்சுட்டு அந்த பச்சை கறிவேப்பிலையை அதில் போட்டு வதக்கியாச்சுங்க. இப்போ இந்த சாம்பாரோட சேர்த்த சூப்பரான கம்ம வாசனையோட முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால்
நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.